உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அவங்கள மாதிரி நானும் இந்த வீட்டோட மருமக தானே. என்கிட்ட கொடுங்க, நான் போய் உள்ள வைக்கிறேன். ஏய், என்ன புதுசா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க? இங்க பாரு, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அண்ணி தான் எல்லாமே. அவங்க கிட்ட தான் பீரோ சாவி கூட இருக்கு. பணம், நகை எல்லாத்தையுமே அவங்க தானே பத்திரமா பாத்துக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வேணா அப்படி இருந்திருக்கலாம். ஏன்னா அப்ப மாமா பஞ்சாயத்து தலைவரா இருந்தாரு. அதனால ஜானகி அக்கா இந்த வீட்ல எல்லா விஷயத்தையும் பாத்துக்கிட்டாங்க. ஆனா இப்போ பஞ்சாயத்து தலைவரா இருக்கிறது நீங்க தானே. அப்போ நான் தானே இந்த வீட்டோட நிர்வாகத்தை எல்லாம் பாத்துக்கணும். பார்வதி, என்ன பேசிட்டு இருக்கிற நீ? ஜானகிர இந்த வீட்டோட மூத்த மருமக. அவ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து வீட்டு நிர்வாகத்தை எல்லாம் அவ தானே பாத்துக்கிட்டு இருக்கா. ஏன் அத்த, அவங்க வரதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் நீங்க தானே பாத்துக்கிட்டு இருந்தீங்க. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இவங்களே எல்லாத்தையும் பாத்துட்டு இருப்பாங்க. ஏமா பார்வதி, தங்கச்சி வீட்டுல யார் யாருக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து செய்யறாங்க. நீ என்னமோ புதுசா வந்து கேட்டுக்கிட்டு இருக்க. ஏன் நான் இந்த வீட்டு மருமக இல்லையா? நான் இந்த வீட்டுல வேலை செய்யறதுக்கு மட்டும்தான் இருக்கேன் இல்ல? ஏய், வர வர உனக்கு திமிர் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. பார்வதி, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? வீட்டு நிர்வாகம் பண்றது அவ்வளவு ஈஸி நினைச்சிட்டு இருக்கியா நீ? அதுக்குன்னு ஒரு திறமை, பொறுப்பு, பொறுமை எல்லாமே வேணும். இப்ப நான் சொன்னதுல எதுவுமே உங்ககிட்ட இல்ல பார்வதி. இந்த பார், தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. போ, ஒழுங்கா உள்ள போயிரு போ. அண்ணி, இவ கிடக்குற அண்ணி, நீங்க வாங்கிக்கங்க அண்ணி. இந்தாங்க. ஏங்க, நான் சொல்லிட்டே இருக்கேன்ல, என்கிட்ட கொடுங்க. பார்வதி, வேணா, என் பொறுமையை சோதிக்காத. பேசாம இருந்துரு. இத்தனை வருஷம் பேசாம இருந்ததெல்லாம் போதும். தலைவர் பொறுப்பை இப்ப நீங்க தானே நல்லா பாத்துட்டு இருக்கீங்க. வீட்டு விஷயத்தையும் நான் கத்துக்கிட்டு பண்றேன். பீரோ சாவியை என்கிட்ட கொடுக்க சொல்லுங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.